ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசத் திருநாள். இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்களை தண்ணீரில் போட்டு நீங்கள் பூஜையில் வைக்கிறது மூலயமா பணம் சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். அது என்னென்ன பொருட்கள் தண்ணியில் போடணும், அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணீரில் என்னென்ன பொருட்களை போட்டு வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வருடம் பிறந்து வரக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு விரதம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது தைப்பூச விரதம் தான். தைப்பூச தினத்தன்னைக்கு முருகனோட அறுபடை வீடுகளில் ரொம்ப கோலாகலமாக விமர்சையாக திருவிழாக்கள் நடக்கும். முருக பக்தர்கள் அவங்களோட வேண்டுதல் பலிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏற்கனவே வேண்டிக்கிட்ட விஷயங்கள் காரியங்கள் நடந்ததுக்காகவும் 48 நாட்கள் விரதம் இருந்து கூட முருகப்பெருமானை வழிபட்டு தைப்பூச திருநாள் அன்னைக்கு அவங்க விரதத்தை முடிப்பாங்க. இன்னும் சில பேர் 6 நாட்கள் 3 நாட்கள் மாறியும். அது மட்டும் இல்லாமல் தைப்பூச தினத்தன்னைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் உபவாசம் எடுத்து முருகப்பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறம் உணவு எடுத்து விரதத்தை பூர்த்தி பண்ணுவாங்க. இதில் எந்த முறையில் நீங்கள் முருகனை வழிபட்டாலும் சரி, முழு பக்தியோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் வழிபட்டிங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். தைப்பூச திருநாள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விரதம். இதுக்கு இன்னொரு பவர் இருக்குது. அதாவது நமக்கு வாழ்க்கையில் நடக்காத விஷயங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு முக்கியமான விரதம் இந்த தைப்பூச விரதம். சில பேர் முருகப்பெருமானுக்காக தீபாவளி முடிந்து வரக்கூடிய கந்தசஷ்டி விரதத்தை 6 நாட்கள் முறையாக கடைபிடிப்பாங்க. ஒரு சில பேரால் இந்த வருடம் கந்தசஷ்டியை வழிபட முடியாமல் சுச்சுவேஷன் போயிருக்கலாம். அப்படி தவற விட்டவங்க இந்த ஒரு தைப்பூச திருநாளை பயன்படுத்திக்கோங்க. தைப்பூச திருநாள் அன்னைக்கு அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிடுங்க. முருகப்பெருமான் ஃபோட்டோஸில் இருந்துச்சுன்னா அதை கழுவி சுத்தப்படுத்தி சந்தனம் குங்குமம் போட்டு வைக்கிறது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு சந்தனம்னா ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மலர்களில் சிவப்பு நிற மலர்கள் என்னென்ன மலர்கள் உங்கள்கிட்ட இருக்குதோ இல்லை என்னென்ன மலர்கள் உங்களால் வாங்க முடியுமோ அந்த மலர்களை வாங்கி மாலையாக கோர்த்து நீங்கள் முருகப்பெருமானுக்கு அணிவிக்கிறதால அந்த நேரத்தில் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை முருகப்பெருமான் வாரி வழங்கிடுவார். இன்னொரு பக்கம் முருகப்பெருமான் ஒரு இனிப்பு பிரியர். இனிப்பில் நீங்கள் என்ன நைவேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைச்சாலும் அதை மனசார ஏற்றுப்பார். பெருசாக செய்ய முடியல, ஒரு கேசரியோ சர்க்கரை பொங்கலோ செய்ய முடியலையா, பரவாயில்லை, சின்னதாக ஒரே ஒரு டம்ளர் பால், அதுவும் கல்கண்டு பாலாக இருந்தால் கூடுதல் விசேஷம். அதை தயார் செய்து முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி வச்சு பூஜை பண்ணிவிடுங்க. சொல்லப்போனால் பிப்ரவரி 10ஆம் தேதி இரவு 7 மணிக்கெல்லாமே உங்களுக்கு பூசம் நட்சத்திரம் ஆரம்பிச்சிடும். பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7 மணி 21 நிமிஷம் வரைக்கும் தான் பூசம் நட்சத்திரம் இருக்குது. காலை நேரத்தில் பூஜை செய்தாலும் சரி, மாலை நேரத்தில் பூஜை செய்தாலும் சரி, பூசம் நட்சத்திரம் முடியறதுக்குள்ளே கூடுமான அளவுக்கு தைப்பூசத்துக்கான வழிபாட்டை முடிச்சிருங்க. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை காலையில் 9:10 யமகண்டம், மதியம் 3:04 ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் தாராளமாக முருகப்பெருமானுக்கான வழிபாட்டை நீங்கள் செய்யலாம். முடிஞ்ச அன்றைய தினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு முருகப்பெருமானுக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனை கலந்துக்கோங்க. எவ்வளவோ முருக பக்தர்கள் அன்றைய தினம் காவடி எடுக்கிறது, பால் குடம் எடுக்கிறதுன்னு சொல்லி அவங்க வேண்டுதல் நிறைவேற்றிப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களை கண்ணார பார்க்குறதே கோடி புண்ணியம். அந்த நேரத்தில் முருகப்பெருமான்கிட்ட உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அதை மனசார வேண்டிக்கிறதும் கூடுதல் விசேஷம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு தாந்திரிக முறை இருக்குல்ல, இதை பிப்ரவரி 11ஆம் தேதி மாலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, காலை நேரத்தில் செஞ்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். எந்த நேரத்தில் உங்களுக்கு ஓய்வு கிடைக்குதோ குறைந்தது ஒரு 5 நிமிடம் ஒதுக்கி தான் இந்த ஒரு பரிகார முறையை செய்ய போகிறீங்க. இந்த பரிகார முறைக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாமே உங்கள் வீட்டில் தினமும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் தான். சொல்லக்கூடிய பொருட்கள் ஏற்கனவே வீட்டில் இருந்தால் தாராளமாக அதையே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லாத பொருட்களை மட்டும் நீங்கள் புதுசாக வாங்கினா போதும். இதுக்கு தேவையான முதல் பொருள் சின்னதாக ஒரே ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை ஏதாவது ஒரு பாத்திரமோ எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் மட்டும் பயன்படுத்த வேணாம். அதில் அந்த பவுல் நிரம்புற அளவுக்கு தண்ணி பிடிச்சி முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலை பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணியிருப்பீங்களே, முக்கியமாக பூஜை அறையில் எங்கே வச்சாலும் சரி அது முருகப்பெருமான் ஃபோட்டோ சிலைக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அந்த பவுலில் தண்ணீரை பிடிச்சி வச்சு, ஒருவேளை பவுல் இல்லாத பட்சத்தில் நீங்கள் தாராளமாக உங்ககிட்ட என்ன பாத்திரம் இருக்கோ இல்லை டம்ளர் கிளாஸ் தான் இருக்குன்னா கூட அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். தண்ணீரை பிடிச்சி வச்சுட்டு அதில் முக்கியமான சில பொருட்களை சேர்க்க போகிறீங்க. அதில் முதல் பொருள் ஒரே ஒரு சந்தனம், அதாவது சந்தன வில்லை. முன்னாடியே சொன்னோம், முருகப்பெருமான் ஒரு சந்தன பிரியர். முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்கிறதும் ரொம்ப விசேஷம். குடும்பத்தில் தொடர்ந்து சண்டை சச்சரவுலாம் இருக்குது, மனக்குழப்பம் இருக்குது, கணவன் மனைவிக்கிடையில் ஒற்றுமை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் குடும்ப ஒற்றுமைக்காக முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அந்த அளவுக்கு சந்தனத்துக்கும் முருகப்பெருமானுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அதனால் ஒரே ஒரு சந்தன வில்லை பயன்படுத்திக்கோங்க. சந்தனம் வில்லையாக இல்லை, கொஞ்சம் பொடியாக தான் இருக்குது, பவுடராக தான் இருக்குன்னா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம், தப்பில்லை.
அடுத்ததாக ஒரே ஒரு துண்டு ஏலக்காய், ஒரே ஒரு துண்டு கிராம்பு. ஏலக்காய் அப்படிங்கிறது பணவசியம், ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பொருள். பணவசியம் சரி, பணத்தை நம்ம பக்கம் வசியம் பண்ணக்கூடியது. ஜனவசியம்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது 4 பேர் உங்களை மதிக்கிற அளவுக்கான பேரு புகழை உங்களுக்கு அது ஏற்படுத்தி கொடுக்கும். அதுதான் ஜனவசியம். அதே மாதிரி உங்களை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் உங்களுக்கு போட்டி போடாமல் இல்லாமல் நண்பர்களாகவே இருப்பாங்க. கிராம்பு அப்படிங்கிறது லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த ஒரு நாள் தான். அதனால் கிராம்பு பயன்படுத்திக்கிறோம். நீங்கள் தயார் செய்து வச்சுருக்கக்கூடிய அந்த தண்ணீர் இருக்குல்ல, அது மேலே ஏதாவது ஒரு இலை வச்சுக்கோங்க. இலைனா வெற்றிலை இல்லைனா செம்பருத்தி இலை ஏதாவது பயன்படுத்தி அது மேலே நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய சந்தனத்தையும் கிராம்பையும் ஒரே ஒரு துண்டு ஏலக்காயும் போட்டுடணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த அபிஷேகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பன்னீர் இருக்குல்ல, அது இருந்தால் ஒரு 2-3 சொட்டு சேர்த்துக்கலாம். இது கட்டாயம் கிடையாது. இப்போ சொல்லக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அந்த பவுல் தண்ணீரை அப்படியே முருகப்பெருமானுக்கு முடி வச்சுட்டு, எங்கள் வீட்டுக்குள்ளே பணம் வசியமாகணும், பொருளாதாரம் முன்னேற்றம் அடையணும், எங்கள் வீட்டுக்குள்ளே பீரோவில் கட்டுக்கட்டாக பணம் நிரம்பி வழியணும்னு பாசிட்டிவாக என்னென்ன விஷயங்கள் பேச முடியுமோ அது எல்லா விஷயங்களையும் அந்த தண்ணீரை பார்த்து சொல்லிட்டு, ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட மந்திரத்தை 6 முறையிலேருந்து 108 முறை எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை உச்சரிச்சிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அன்றாட வேலை பார்க்கலாம். குறைந்தது இந்த தண்ணீர் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரமாவது உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதுவும் முருகப்பெருமான் ஃபோட்டோக்கு முன்னாடி இருக்க மாதிரி பார்த்துக்கணும். காலை நேரத்தில் செஞ்சால் பிரச்சனை இல்லை. ஒருவேளை மாலை ஒரு 6-7 மணிக்கு மேலே செய்கிறீங்கன்னா இந்த ஒரு தாந்திரிக முறையை கூடுமான அளவுக்கு பூசம் நட்சத்திரம் 7 மணி 20 நிமிஷம் முடிஞ்சிடும், அதுக்குள்ளே செய்யறதுக்காக முயற்சி பண்ணுங்கள். இல்லை வேறு வழி இல்லை அப்படிங்கிறவங்க ஒரு 8 மணி 9 மணிக்குள்ள முடிச்சிருங்க. இந்த பவுலில் போட்டக்கூடிய இந்த தண்ணியில் போட்டக்கூடிய எல்லா பொருட்களும் கலந்த கலவை உங்கள் வீட்டோட பூஜையில் இருந்ததுக்கு அப்புறமா சரியாக ஒரு 1 மணி நேரம் கழித்து அதில் ஒரு இலை போட்டிருப்பீங்கல்ல, வெற்றிலையோ இல்லை செம்பருத்திலையோ போட்டிருப்பீங்க, அந்த இலையோடு எடுத்து அந்த பவுலில் இருக்கக்கூடிய தண்ணீரை உங்கள் வீட்டில் எல்லா மூலைகள்லையும் நீங்கள் தெளித்து விடணும். முருகா போற்றி, ஓம் முருகா போற்றின்னு சொல்லிக்கிட்டே அந்த தண்ணீரை உங்கள் வீட்டில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்தையும் தெளித்து விடணும். இப்படி தெளித்து விடுறதால உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், துர்சக்திகள், போட்டி, பொறாமை இது எல்லாமே அடியோடு துரத்தப்படும். குறிப்பாக தரித்திரம் பீடைகள்லாம் அன்றோடு உங்கள் வீட்டை விட்டு ஓடி போயிடும். இந்த மாதிரி விஷயங்களை விரட்டி அடிக்கப்பட்டாலே தாராளமாக உங்கள் வீட்டுக்குள்ளே லட்சுமி கடாட்சம் அதிகமாகும். அது மூலயமா நீங்கள் எவ்வளோ உழைச்சாலும் பணம் வீட்டுக்கு வரமாட்டேதுங்கிற ஒரு கவலையோடு இருப்பீங்கள்ல, அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இனிமேல் இருக்காது. உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பணம் உங்களை தானாக தேடி வரும். வீண் வரையும் வீண் செலவு தவிர்க்கப்பட்டாலே சேமிப்பு அதிகமாகும். சேமிப்பு அதிகமானால் தாராளமாக உங்கள் வீட்டில் பீரோவில் பணம் நிரம்பி வழிய தான் செய்யும். அதுக்கேற்ற உழைப்பை போடும்போது கட்டாயம் ஆதாயம் கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். இந்த தண்ணீரை வீடு முழுக்க தெளித்து விடுறதால அந்த முருகரே உங்கள் வீடு முழுக்க நிறையறதுக்கு சமம். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. எல்லா தண்ணீரையும் தெளித்து விட்டுட்டு தண்ணீர் மீந்து போயிடுச்சுன்னா அதை பற்றி கவலைப்படாமல் அதில் இருக்கக்கூடிய பொருட்களை செடியில் போட்டுட்டு தண்ணீரை ஜிங்கில் ஊற்றி விட்டுருங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் கால் படுற மாதிரி அந்த தண்ணீரை ஊற்றக்கூடாது. தைப்பூச திருநாள் அன்னைக்கு தண்ணீரில் இந்த பொருட்களை போட்டு பூஜையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தெளித்து பாருங்கள், நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.